மொட்டு கட்சியுடன் கூட்டு சேர்வதற்கு சஜித் கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு. நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. நாட்டில் அதிகரித்துள்ள உப்பு பற்றாக்குறை. இலங்கையில் பெண்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். அனுர அரசுக்கு எதிராக ஒன்றிணைய எதிர்க்கட்சிகளை அழைக்கும் எம்பி. இந்தியாவில் இருந்து வெளியேற பாகிஸ்தான் அதிகாரிக்கு 24 மணி நேர காலக்கெடு. கனடாவின் இனப்படுகொலை நினைவு சின்னம் குறுக்கிடும் நாமல் ராஜபக்ஷ. தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபி கொந்தளிக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம். மொட்டு கட்சியுடன் கூட்டு சேர்ந்து கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றுவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு தோன்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் கொழும்பு மாநகர சபைக்கான தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியானது ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை இணைத்துக் கொண்டு கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்ற வியூகம் ஒன்றை வகுத்து வருகின்றது. மேலும் கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முக்கியஸ்தர்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக கூறப்படுகின்றது. உப்பு இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக சந்தையில் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்கம் 30 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய முடிவு செய்திருந்தாலும் அது தாமதமாகி வருவதாகவும் அதனால் சந்தையில் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அமரசிங்க கூறியுள்ளார். அடுத்த வாரத்திற்குள் உப்பு இருப்புகள் சாதாரண நிலைக்கு வரும் எனவும் தற்போதுள்ள பற்றாக்குறை கட்டுப்படுத்தப்படும் எனவும் அமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் 1 கிலோகிராம் உப்பு 450 முதல் 500 வரை விற்கப்படுவதற்கான நிலை காணப்படுவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய உப்பின் விலை குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு முறைப்பாடுகள் வந்துள்ளதாகவும் தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு சோதனை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் இயக்குநர் அசீல பண்டார விளக்கம் அளித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் உடனடியாக கனேடிய உயர் ஸ்தானிகரை அழைத்து இனப்படுகொலை நினைவு சின்னம் தொடர்பான இலங்கையின் அதிருப்தியை தெரிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபி தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் இலங்கை இராணுவத்திற்கு எதிராக விடுதலை புலி பயங்கரவாதிகளுடனான மோதலில் எந்த இனப்படுகொலையும் சர்வதேச சட்டத்தின் கீழ் நிரூபிக்கப்படவில்லை. அவ்வாறு நிரூபிக்கப்பட முடியாத நிலையில் கனடா தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னத்தை திறந்து வைத்துள்ளது கவலைக்குரியது. இலங்கை அரசாங்கம் உடனடியாக கனேடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து முறையாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். ஒரு சட்டபூர்வமான போரின் பின்னணியில் ஒரு தவறான இனப்படுகொலை கதையை ஊக்குவிப்பது வரலாற்றை தெளிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் இலங்கையில் நல்லிணக்க செயல்முறைக்கு கடுமையான அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த நினைவு தூவி தொடர்பில் அறிக்கையொன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களில் சபைகளை நிறுவுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர அழைப்பு விடுத்துள்ளார். சபைகளின் தவிசாளர் அல்லது பிரதி தவிசாளர் பதவியை பற்றி சிந்திக்காமல் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் ஒன்றுபட வேண்டும் என்றும் தயாஸ்ரீ ஜெயசேகர கூறியுள்ளார். அரசாங்கத்திற்கு அதிகாரம் இல்லாத சபையாக பண்டுவஸ்னுவர பிரதேச சபை எதிர்க்கட்சி அதிகாரத்தை நிறுவுவதன் மூலம் நாட்டிற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அனைத்து சபைத் தலைவர்களும் உறுப்பினர்களும் தங்கள் பதவி காலத்தில் எந்த ஒரு மோசடி அல்லது ஊழலிலும் ஈடுபட மாட்டோம் என்ற உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்றும் தியாஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். பண்டுவஸ்நுகர பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி 17 இடங்களை மட்டுமே பெற்றுள்ளது. எதிர்க்கட்சிக்கு 21 இடங்கள் உள்ளன. அனைத்து எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடனும் இந்த சபையை நாம் உருவாக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபி தொடர்பில் அறிக்கை ஒன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. தென்னிலங்கையில் உள்ள ஊடகம் ஒன்று இது தொடர்பாக மேற்கொண்ட விசாரணையின் போதே வெளிவிவகார அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது.
கனடாவின் பிரம்டன் நகரின் சிங்கவுசி பொது பூங்காவில் கடந்த 10ஆம் திகதி 4.8 மீட்டர் உயரத்தில் தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி திறந்து வைக்கப்பட்டது. உலகில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளின் துன்பியல் வரலாற்றை கூறும் வரலாற்று அடையாளங்களில் ஒன்றாகவும் ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையை உலகுக்கு கூறும் வகையிலும் குறித்த நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விடுதலை புலிகள் அமைப்பின் ஈழம் வரைபடத்தை உள்ளடக்கிய ஈழத்தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபியின் காணொலி சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது. இது தொடர்பில் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளதாவது, இந்த நினைவு தூவி தொடர்பாக கனடாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திடமிருந்து அறிக்கை ஒன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் அமைந்துள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரகத்தில் பணியாற்றும் அந்த நாட்டின் அதிகாரி ஒருவருக்கு 24 மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அதிகாரி இந்தியாவில் தனது அதிகாரப்பூர்வ அந்தஸ்துக்கு பொருத்தமற்ற செயல்களில் ஈடுபட்ட நிலையில் இந்திய அரசாங்கம் அவரை சட்டவிரோத நபராக பிரகடனப்படுத்தியுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்று இது தொடர்பாக பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரகத்தின் பொறுப்பு அலுவலகத்திற்கு உத்தரவு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் தொகை மற்றும் புள்ளிவிபரத்துறை சமீபத்தில் வெளியிட்ட 2024 தொழிலாளர் படை கணக்கெடுப்பு அறிக்கையின்படி இலங்கையில் 6.5 மில்லியனுக்கும் அதிகமான வேலை செய்யும் வயதுடைய பெண்கள் பொருளாதார ரீதியாக செயலற்றவர்களாகவும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு அவர்களின் பங்களிப்பு மிக குறைவாக இருப்பதாகவும் காட்டுகின்றது. இந்த குழுவில் 71.1% பேருக்கு வேலை கிடைக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் இல்லை என்று அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. நாட்டில் 2.6 மில்லியனுக்கும் அதிகமான வேலை செய்யும் வயதுடைய ஆண்கள் பொருளாதார ரீதியாக செயலற்றவர்களாக இருப்பதாக மக்கள் தொகை மற்றும் புள்ளிவிபரத்துறை மேலும் தெரிவித்துள்ளது. மக்கள் தொகை மற்றும் புள்ளிவிபரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த ஆண்டு நாட்டில் பொருளாதார ரீதியாக செயலற்ற மொத்த மக்கள் தொகை 9.23 மில்லியனாக இருந்தது. மேலும் அவர்கள் நாட்டின் தொழிலாளர் படையில் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. போலியாக டேட்டா மற்றும் தொலைபேசி இணைய பேக்கேஜ்கள் வழங்குவதாக தகவல்கள் பரிமாறப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் திணைக்களத்தினால் பொதுமக்களுக்கு இந்த அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் நாடெங்கிலும் தானமாக வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்த தானங்களை பயன்படுத்தி சிலர் மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை போலீசாரின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் இந்த மோசடி சம்பந்தமான புகைப்படங்கள் சில பகிரப்பட்டுள்ளன. அத்துடன் உங்கள் தனிப்பட்ட தரவுகள் மற்றும் ஒரே முறைக்கு வழங்கப்படும் ஓடிபி ஆகியவை பிற கொடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வமாக சான்றளிக்கப்படாத வலைதளங்கள் மற்றும் மொபைல் அப்ளிகேஷன்களில் எந்தவிதமான தகவல்களும் பகிர வேண்டாம் என போலீசார் மேலும் எச்சரித்துள்ளனர். இத்தகைய மோசடிகள் மூலம் நபர்களின் தனிப்பட்ட தரவுகள் களவாடப்படும் அபாயம் அல்லது நேரடியாக நிதி மோசடியை சந்திக்கும் அபாயம் உள்ளதாகவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.